வணக்கம். நான் அத்திக்காடு சுப்பிரமணி பேசுகின்றேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 2 ஜாதகத்தையும் பாருங்கள். ஒன்று ராகு கேது ஜாதகம், ஒன்று சுத்த ஜாதகம். இந்த தலைப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ராகு கேதுக்கு சுத்த ஜாதகத்தை சேர்த்தலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு திருமணம் தடையாகிட்டே போயிட்டுருக்கு. இது நிறைய பேர்த்துக்கு தெரியல. உண்மை இப்போ ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ ஒரு 15-20 ஆண்டு காலமாக தான் அதை நிறையா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னே ராகு கேதுங்கிற விஷயம் பெரும்பாலும் யாரும் சொன்னதில்லை. அப்போ ராகு கேது இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. அந்த காலத்துலேயே ராகு கேது எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த ராகு கேது இருந்தால் ராகு கேதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ராகு கேதுக்கு உண்டான ஜாதகத்தை, சுத்த ஜாதகத்தை எப்படி சேர்த்துணுங்கிற முறையை அப்போ கையாண்டாங்க. ஆனால் இப்போ இந்த டிவி, பேப்பர், செய்தி இதெல்லாம் நிறைய வந்ததுனால ராகு கேதையே சேர்த்துணுங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடருக்கு தெரியக்கூடிய விஷயங்களை விட இந்த பொருத்தம் பார்க்க வர்றவங்க எங்கள் ராகு கேது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ராகு கேதுன்னு சொல்லியே திருமணத்தை நிறைய தடை பண்ணுறாங்க. ஒரு உதாரணம் புரிஞ்சிங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியறது ஒன்று ராகு கேது ஜாதகம், ஒன்று சுத்த ஜாதகம். அதாவது ராகு கேது என்பது 2, 8, 1, 7 இதில் இருந்தால் ராகு கேது அல்லவா. அப்போ அதுக்கு சுத்த ஜாதகத்தை எப்படி சேர்த்தணும் அப்படின்னு எடுத்துட்டிங்களா, இப்போ அந்த ஜாதகத்தில் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல கிரகம் இருக்குது அல்லவா. அதே மாதிரி சுத்த ஜாதகத்துலேயும் இப்போ இந்த இதில் பாருங்கள், 8ல் குரு சனி இருக்குது. அப்போ இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு ஜாதகத்தை சேர்த்தலாம். அதுக்குன்னு இதே மாதிரி குரு சனி இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்த்தணுங்கிறது அல்ல. அதாவது 7, 8இல் ஏதாவது ஒரு பாவ கிரகமோ அல்லது நல்ல கிரகமோ இருந்தால், கவனமாக ஆழ்ந்து கேட்டுங்க. அதாவது 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு பாவ கிரகமோ சுபகிரகமோ இருந்தால் அதற்கு ராகு கேது ஜாதகத்தை கண்டிப்பாக சேர்த்தலாம். ஏன்னா ராகு கேது என்பது 7, 8இல் கிரகம் இருக்கும். அதே மாதிரி சுத்த ஜாதகத்தில் 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பொண்ணு வீட்டுக்காரரும் சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் சரி, அதை சொன்னாலும் ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ என்னது ஊரோட ஒத்து போகணுங்கிற மாதிரி இப்போ ஜோடர்களும் ஒத்து போகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருக்கிறாங்க. வேணால் செவ்வாய் இருந்தால் மட்டும் செவ்வாய்க்கு செவ்வாய் ஜாதகத்தை தான் சேர்த்தணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை மட்டும் கவனமாக தெளிவாக பார்த்து தான் பண்ணணும். இது எதற்காக இந்த ஜாதகத்தை போடுறேன்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த ராகு கேது அப்படிங்கிறதுனாலேயே இந்த திருமணம் நிறைய தடைப்பட்டுட்டு போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இதையும் எல்லோரும் பார்த்து இதனுடைய அடிப்படையை மற்ற ஜோடிகளும் ஃபாலோ பண்ணால் அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி அத்திக்காடு சுப்பிரமணி ஆகிய நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.